ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் ஆண்டவர் அடியேனை மறைத்து பேசட்டும். அதிகமான காரியத்தை இல்ல, கொஞ்சமான காரியத்தை உங்கள் மத்தியில வைத்து ஒருவேளை ஒரு சம்பவத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்திவிட்டு கடந்து செல்லவே இந்த நாளில் சிலுவை தியானம் இருக்கட்டும். ஒருவேளை இது சிலுவையின் தியானம் அல்ல, இயேசு அன்பரின் பாதத்தில் என்ன பண்ண போறோம், அமர்ந்து 21 நாள் அவரை தியானிக்கத்தக்கதாக முக்கியமான ஒரு பகுதிக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் கண்ணின் மணி போல தேவன் உங்களை நடத்தி வந்தார், தேவ சமூகத்திலே சேர்த்து கொண்டார். இன்றும் அப்படியாய் சேர்க்கப்பட்ட நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுங்க, கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து அல்லேலூயா என்று சொல்லுவோமா? பெரிய காரியம் சொல்லி இன்னைக்கு தலைப்பு சிலுவை. அல்லேலூயா. சிலுவை பற்றி அநேக உபதேசங்களை பேசிக்கொண்டே போகலாம். ஆனா ஒரு சில காரியங்களை ஆவியானவர், நீங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டீங்க, நான் வீட்டுக்கே போல, நான் கீழே இறங்கி போக சொல்ல கிட்டத்தட்ட ஒரு 5 மணி ஆச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே தான் இருந்தேன், ஜெபம் பண்ணேன், ட்ரெஸ் மட்டும் போய் மாற்றிட்டு என்ன பண்ணிட்டேன், மறுபடியும் வந்துட்டு அவன் தான் இங்கேயே ஸ்டாண்டர்டாக இங்கே தான் அந்த இடத்த என்ன பண்ண பிடிச்சிட்டேன். ஆண்டவரே நீங்கள் பேசுங்க 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 பேசுங்கன்ட்டு நேரம் ஓடிக்கொண்டே இருக்குது. நேரமும் ஓடிச்சு. ஆண்டவர் கடைசி நேரத்தில் அவர் எதை பேச வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த காரியத்தை பேசினா ஒரு சம்பவத்தை இங்கே காண்பித்து கொடுத்தார். அந்த சம்பவத்தை உங்களுக்கு ஒருவேளை கேட்ட ஒரு காரியமானாலும் அந்த சம்பவம் கொஞ்சம் புதிதாக இருந்தபடினாலும் இந்த காரியத்தை உங்கள் மத்தியில பேசிவிட்டு நான் கடந்து செல்ல மனவாஞ்சையா இருக்கிற சிலுவையை குறித்து சில காரியங்களை பார்ப்போம். 1 கொரிந்தியர் நிருபத்தின் 1வது அதிகாரத்தின் 18வது வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் ஒரு காரியத்தை அங்கே அழுத்தமாக, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்குது? ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் யூடியூபை பார்த்து கொண்டு இருக்கும்போது ஒரு ஒரு சபையின் குழுவினர் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சின்ன டாடா ஏசி எடுத்துக்கொண்டு அதில் இசைக்கருவி எல்லாம் அமைத்து கொண்டு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க எல்லாம் குருத்தோலை ஏந்தி அழகாக அந்த வீதியில் போகிறாங்க. ஒருவேளை வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு இது எப்படி தெரியும்? ரொம்ப பைத்தியமாக தெரியும். நாளாவது திடீர்னு இவங்க என்ன பண்றாங்க, வண்டியை எடுத்து வண்டியில கீபோர்டு வச்சுங்க, பேடை வச்சுங்க, நம்ம இங்கேயே நிற்க மாட்டாங்க. அவங்க வண்டியில வாகனத்துல அவங்க நின்று கொண்டே என்ன பண்றாங்க, அல்லேலூயா. சில நேரத்துல நம்ம இசைக்கருவி பிள்ளைகளை பார்த்தா எனக்கு அப்படியே கோபம் தாங்க முடியாது. அல்லேலூயா. ஏன்னா நம்ம கர்த்தருக்காக வந்து கொஞ்ச நேரம் நிற்க முடியலன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் பாக்குறேன், அந்த வாகனம் போய் நின்று வாகனத்துல நின்று 2 பேரும் வாசிச்சுன்னு போறாங்க. அதற்கு முன்னாடி மற்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இந்த பாடலை பாடிக்கொண்டே ஓசன்னா பாடுவோம், இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீதின், இன்னைக்கு நீங்க நானும் ரட்சிக்கப்பட்டு நீ சுகபத்திரமா இந்த தேசத்துல இருப்பதற்கு காரணம் அவர் அன்று ஏந்தி சென்ற சிலுவையே. அவர் எந்த இடத்துல வச்சு உக்காந்தாரா? எந்த இடத்துல வச்சு உக்காந்தாரா? கிட்டத்தட்ட அந்த சிலுவையை குறிச்சு சொல்றாங்க 9 அல்லது 15 அடி உயரத்திற்குமா அந்த சிலுவை. 150 கிலோ நிறைந்த அந்த சிலுவையை தேவன் எப்படிதான் சுமந்து போனாரு? ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பதை போல,
உனக்காக எனக்காக அவர் சுமந்து கொண்டு போகும் பொழுது அவருக்கு எந்த இடத்துல என்ன ஆகல? அல்லேலூயா. எப்படியாவது இந்த சிலுவையை கொண்டு போயிட்டு பிதாவின் சித்தத்தை செய்து முடித்து விட வேண்டும் என்பது மட்டும்தான் அவர் சிந்தையின் ஏக்கமாய் இருந்தது. அந்த சிலுவையின் ஒருவேளை உபதேசம் அநேகருக்கு இன்னைக்கு எப்படி தோணலாம்? பைத்தியமா தோணலாம். பவுல் அழகா அதை சொல்லுகின்றார். வாசிங்கம்மா. சிலுவையை பற்றிய உபதேசம் யாருக்கு? கெட்டு போறவங்க. நல்லா இருக்கணும், அதை குறித்து யோசனை பண்ண மாட்டோம். ஆண்டவர் எனக்காக தான் சுமந்தாரு. அல்லேலூயா. அவர் என் சிந்தையை மாற்றினார். மற்ற காரியங்களை போல அல்ல, ஆண்டவர் எனக்காக என்ன பண்ணிட்டாரு? தூக்க சுமக்க முடியாத சிலுவையை எனக்காக சுமந்தார். அவருக்காக நான் என்ன சுமந்தேன்? உங்ககிட்ட இப்ப எல்லாருக்கும் ஒரு வெள்ளை பேப்பர் கொடுத்துட்டேன். நீங்க கர்த்தருக்காக என்ன செய்தீர்கள் என்று எழுதி கொடுங்கன்னா எத்தனை பேர் எழுதி கொடுப்பீங்க? கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறார்கள் எழுதி கொடுங்கன்னா அல்லேலூயா அளவே இருக்காது. யோவான் தன்னுடைய புத்தகத்திலே கடைசி அதிகாரத்துல கடைசி வசனம் ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். யோவானுக்கு எழுதின கடைசி அதிகாரத்துல இயேசு செய்த வேறு அநேக காரியங்கள் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள். அல்லேலூயா. அவர் செய்த நன்மையை நீங்க அளந்து பார்க்கணும். இந்த உலகம் கொள்ளாத அளவுக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கும் உனக்கு எனக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உன்னை என்னை ஜீவனோடு கூட காத்தது அவர் தானே. இன்னைக்கு முழு உருவமாய் மற்றவர்களுக்கு முன்பாக நிற்க வைத்தது யார் தான்? இன்னைக்கு நான் அழகுன்னு சொல்லிட்டு பெருமை பாராட்டி கொள்ளத்தக்கதாக இந்த அழகு முகத்தை கொடுத்தது யார் தான்? உண்மை என்னன்னா, நீ அந்த காரம் அடையத்தக்கதாக அல்ல. அல்லேலூயா. ஒருவேளை ஏசாயா சொல்வது போல அழகும் இல்லை, சௌந்தரியமில்லை, அந்த கெலூற்றா அந்தனை மேய்க்க. அழகும் இல்லை, சௌந்தரியமில்லை, அந்த கெலூற்றா அந்தனை மேய்க்க. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சீங்கன்னா, அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, நான் அழகா இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் அந்த கோரம் அடைந்ததற்கு தேவைப்பட்டது ஒரு சிலுவையே. அல்லேலூயா. நான் அந்த கோரமாய் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக அவர் அதை அடைந்து கொள்வதற்கு அவருக்கு தேவைப்பட்டது என்ன? சிலுவையே. அல்லேலூயா. அழகும் இல்லை, சௌந்தரியமில்லை, அந்த கேளுத்தாய் எந்தனை மீட்க. அழகும் இல்லை, சௌந்தரியமில்லை, அந்த கேளுத்தாய் எந்தனை மீட்க. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேர்களில் சிறந்தவராம். பல நிந்தைகள் 10,000 பேர்களில் சிறந்தவராம். கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார். சிறுமை அடைந்தே தொங்கினார். முள்ளின் முடியும் செவ்வங்கி அணிந்து கால்கரங்களில் ஆணிகள் பாய்ந்து. முள்ளின் முடியும் செவ்வங்கி அணிந்து கால்கரங்களில் ஆணிகள் பாய்ந்து. குருஜீவனி நவராகவே தொங்கினார் வருந்தி மடிக்கோரை. சிறுமை அடைந்து தொங்குவதற்கு அவருக்கு எது தேவை? அநேகர் பார்க்கணும். அவருக்கு முன்னாடி ஒரு சிலுவையின் மரணத்தை அங்கே நிகழ்த்தத்தக்கதாக மன்னவன் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு போகின்றார். அதற்கு காரணம் நானே. அல்லேலூயா. சுமக்க முடியாத சுமையை
அவர் சுமந்து கொண்டு போகின்றார். யார் நிமித்தமாய் சொல்லுங்க? இதனால என் மகன் மீட்கப்படணும், என் மகன் மீட்கப்படணும், எப்படியாவது அவர்கள் தேவ ராஜ்யத்தை வந்தனும், ஆதியின் அன்பை விட்டு பிரிந்து போன அவர்கள் எல்லாம் மறுபடியும் வரத்தக்கதாக நான் ஒரு காரியம் செய்ய வேண்டும். அந்த சிலுவையை சுமந்து கொண்டு கடந்து செல்ல வேண்டும் என்று நினைத்தவர் அந்த சிலுவையை பாரத்தோடு கூட சுமந்து கொண்டு ஏறுகின்றார் கல்வாரியின் மலை மேலே. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சீங்க. உன் வாழ்க்கையில் என்னைக்கு சிலுவை சுமக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ அன்றுதான் நீ சீஷனாய் மாறுகின்றாய். வேதம் சொல்கிறது, மத்தேயு நிருபத்திலே ஆண்டவர் அங்க அழகாய் 10வது அதிகாரத்திலே 38வது வசனம் சொல்கிறதை வாசிக்க கேட்போம். மத்தேயு நிருபம். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன். அல்லேலூயா. ஆண்டவர் சிலுவையின் மரணத்துக்கு முன்பாகவே சிலுவையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு நல்லா தெரியும், நான் ஒரு நாள் எப்படிதான் மரிக்க போறேன், எப்படிதான் மரிக்க போறேன், இந்த சிலுவையில தான் மரிக்க போறேன். என் மரணம் மற்ற எல்லாருக்கும் அதிசயமாய் இருக்கத்தக்கதாக, ஆச்சரியப்படத்தக்கதாக அநேகர் அவரை ஒருவேளை உமிழ் நீரினால் வேதனைப்படுத்தத்தக்கதாக இருக்க போகிறது. கன்னத்தில் அறைய போகின்றார்கள், அவரை கேலி செய்ய போகின்றார்கள். இது எல்லாத்தையும் அவர் பொறுத்து கொண்டு இருக்கிறார். காரணம், உண்மையை மண்ணையை மீட்டெடுக்கத்தக்கதாக. அந்த ஆண்டவர் அங்கே அழகா ஒரு காரியத்தை சொல்றப்பா, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அல்லேலூயா. தன் ஜீவனை காக்கின்றவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகின்றவன் அதை காப்பாற்றுவான். அல்லேலூயா. ஆண்டவர் இங்க சொல்ற காரியம் பாருங்க, உங்க சிலுவையை எடுத்துக்கொண்டு வா. இன்னைக்கு உலகத்தை தேடி 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 ஓடிக்கொண்டு இருக்கிறோம், சிலுவையை எடுக்க மறந்து விட்டோம் உண்மையான தேவ பிள்ளைகள். அல்லேலூயா. ஏதோ சிலுவை நாட்கள்ல மட்டும்தான் சிலுவை ஞானம் கிடையாதுப்பா. உன் வாழ்க்கையில ஒவ்வொரு நாள் தேவனுடைய சிலுவையை சுமக்கத்தக்கதாக தேவன் உனக்கு நியமித்த சிலுவையை நோக்கி பார். ஒரு ஊழியக்காரர் அழகா ஒரு கதை சொல்லுவாரு. ஒரு அம்மா தேவன் இடத்துல முறையிட்டு கொண்டே இருந்துச்சா, ஆண்டவரே என்னால இந்த சிலுவையை சுமக்க முடியல, ஆண்டவர் ரொம்ப வெயிட்டா இருக்குது, என்னால தூக்க முடியாத, ரொம்ப வலுவா இருக்குது, எனக்கு இந்த சிலுவையை மாத்தி கொடுத்துருங்க ஆண்டவர். அனுதினமும் தேவனிடத்தில் சண்டை போட்டுக் கொண்டே இருக்குமா. ஒரு நாள் ஒரு அறையின் உள்ளே கடந்து சென்ற போது அங்கே அழகழகான சிலுவைகள் இருப்பதை கண்டார். ஒரு பக்கத்தில் மலரினால் அலங்கரிக்கப்பட்ட சிலுவை இருந்தது, ஒரு பக்கத்தில் தங்கத்திலே செய்த சிலுவை இருந்தது, ஒரு பக்கத்தில் வைரத்தால் ஜோடிக்கப்பட்ட சிலுவை இருந்தது, ஒரு புறத்தில் மரத்தால் செய்யப்பட்ட சிலுவை இருந்தது. அந்த மகள் கடந்து சென்றார். அந்த முதலில் லகுவாக இருந்த சிலுவையை எடுத்து பார்த்தபோது இது மிகவும் லகுவா இருக்கிறது, இது வேண்டாம் எனக்கு. வைரத்தால அலங்கரிக்கப்பட்ட சிலுவையை தூக்கி பார்க்கின்றால் அது கொஞ்சம் அதிகப்படியான தூக்க முடியாத கொஞ்சம் கனத்துல இருக்குமா, இதுவும் வேண்டாம், நான் ஒண்ணு பண்ணலாம், தங்கத்தால ஆன சிலுவை ஒண்ணு இருக்குது, அதை தூக்கி கொள்ளலாம் என்று தூக்குறாங்க. அதையும் அவர்களால் தூக்க முடியல. கடைசியில சரி இந்த மரத்தால செய்யப்பட்ட சிலுவை இருக்குது என்று அதை தூக்குகின்றார்கள். அது அவர்களுக்கு லகுவா இருக்கிறது. தேவ தூதன் இடத்துல சொன்னார்களாம், பா எனக்கான சிலுவையை நான் எடுத்துக்கொண்டேன், போகலாம். அந்த தேவ தூதன் சொன்னாராம், அந்த சிலுவையை இறக்கி வைங்க, அந்த சிலுவை கொஞ்சம் உத்து நோக்கி பாருங்க. ஏன்னா சிலுவை உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றுகின்றது, ரட்சிக்கப்பட்ட நமக்கோ அது தேவனுடைய பலமாய் இருக்கிறது. அந்த சிலுவையை நோக்கி பாருங்க என்று சொன்ன போது அந்த மகன் அந்த சிலுவையை நோக்கி பார்த்தா இம்மட்டும் சுமந்து வந்த சிலுவை அதுவே. சில நேரத்துல நம்ம சிலுவை கூட நமக்கு என்ன பண்ணதுல தெரிவது இல்லை, அதை சுமக்க முடியவில்லை என்று நினைக்கிறோம். ஆனா தேவன் உனக்கு கொடுத்த சிலுவையை சுமந்து கொண்டு கடந்து வா. ஏன்னா வேதம் சொல்கிறது, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இது மகனாகட்டும் மகளாகட்டும், ஆண்டவர் உனக்குன்னு ஒரு சிலுவை வச்சிருக்கிறாரு. பாடுகள் வழியா தான் பரமனை பார்க்க முடியுமா? பாடுகள் இல்லாம ஒண்ணு என்ன பண்ண முடியாது, தேவனை பார்க்கவும் முடியாது. போராட்டம் வரலாம், நிந்தனைகள் வரலாம், வேதனைகள் வரலாம். ரட்சிப்பு என்ற சிலுவை உன் மீது இருக்கும் பொழுது உன் நேசரை பார்த்து கொண்டே நடக்கணும். சுமைகள் அதிகமாகலாம்,
சுமக்க கூடாதபடிக்கு அது உன்னை விழப்பா செய்ய பார்க்கலாம். ஆனா ஒரு காரியம் புரிஞ்சுக்கோ, உன் நேசரை பார்ப்பதற்காக நீ அதை சுமக்க ஆரம்பித்து விட்டால் அதை இலகுவாய் ஆண்டவர் மாற்றி விடுவார். நேசரே உன் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. ஒரு காரியம் புரிஞ்சுக்கணும், இங்க கனமா ரொம்பவும் கனமா இருக்குது என்னும்போது அவர் பாதத்துல அமர்ந்து, ஆண்டவரே இந்த சிலுவையை சுமப்பது எனக்கு பாரமா இருக்குதுன்னு சொல்லிப்பாரு, அதை உடனே லகுவா மாத்திருவாரு. ஆனா அவர் பாதம் நீ அமரணும், அப்பதான் உனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை நீ சுமக்க முடியும். நான் ஏதோ தானே இருந்துட்டு என்னால சிலுவை சுமக்க முடியும்னா உன் திறமைகளினால ஒரு நாள் சிலுவையை சுமக்க முடியாது, உன் தாளந்துகளினால ஒரு நாள் சுமக்க முடியாது. அல்லேலூயா. நீங்க சொல்றீங்க என் திறமையினால நான் எதை பாடிடுவேன், குதிச்சிடுவேன், ஆராதனை பண்ணிடுவேன், தேவ செய்தியை கொடுத்துருவேன்னு சொல்லிட்டேன்னா, ஊழியம் செஞ்சிருவேன்னு சொல்லிட்டேன்னா கண்டிப்பா உன்னால செய்ய முடியாது. அதுக்கு தேவனுடைய கிருபை வேணும். ஆண்டவருக்கு சொல்லுவோம், தங்கத்தை நேசரே உம் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. நேசரே உம் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. பாதமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தமானந்தமே. பாதமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தமானந்தமே. சுகமாம் அடைக்கலமே அதிசயமே. ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே. ஆராதனை ஆராதனை பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக வல்லோ பாக்கியம் பாக்கியமே. பலியான செம்மறி பாவங்களெல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவம் என்ற சிலுவையை சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த பாக்கியவானே பாக்கியவதிய வாயில திறந்து சொல்லலாம். பரிசுத்த ரத்தம் எனக்காகலோ பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆண்டவர் சொல்லுகின்றார், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. சீஷர்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்றாரு. மத்திய 16வது அதிகாரத்தில் 24வது வசனம் சொல்லுகிறது. அதே பகுதியில 16வது அதிகாரத்துக்கு நேராக அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகின்றவன். சீஷரை பார்த்து சொல்றாரு, ஒருத்தன் என்னை பின்பற்ற விரும்பினா
சிலுவை எடுத்துக்கொண்டு நடந்து வாப்பா. அல்லேலூயா. இதெல்லாம் எப்ப சொல்லிக் கொண்டிருக்கிறாரு? இந்த சம்பவத்தை ஒரு இடத்துல சொல்லிக் கொண்டிருக்கிறாரு. ஒரே ஜனம் நிறைந்த இடமா இருக்கிறது. ஆண்டவரை ஆகாரம் சாப்பிடும்படியாக அழைத்த ஒரு வீட்டிலே கடந்து சென்றார். அந்த ஜனங்களோடு கூட சம்பாஷணை பண்ணி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் ஒரு மக தூரத்திலிருந்தே கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. சிலுவை பாடுகளுக்கு முன்பாக சிலுவையை குறித்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். சீஷரிடத்திலே பாடுகளை அனுபவிக்க போகின்றவர், பரமனுக்கு நேராக கடந்து போக போகின்றவர், அந்த பாடுகளை நாமும் தாண்டி வர வேண்டும் என்பதற்காக நமக்கு முன்னோடியாக பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார். 23வது அதிகாரத்தில் என்னோட திருப்பிக் கொள்ளுங்க. 23வது அதிகாரத்தின் 34வது வசனத்தில் ஒருவர் வாசிக்க கேட்போம். ஆகையால் தீர்க்க தரிசிகளையும் ஞானிகளையும் வேத பாதகரையும் உங்களிடத்துல என்ன பண்ற? யார் அனுப்புறேன்? நான் தீர்க்க தரிசிகளை அனுப்புறப்பா, ஞானிகளை அனுப்புறப்பா, வேத பாதகரை அனுப்புறப்பா. உங்களிடத்தில் அனுப்புகின்றேன். அவர்களின் சிலரை கொன்று. அல்லேலூயா. ஆண்டவர் முன்னாடி சொல்றார், நடக்க போகின்ற காரியத்தை தீர்க்க தரிசனமா உங்களிடத்துல சொல்றாரு. நீங்க இங்க இருந்தீங்கன்னா புரியாது. அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற அந்த வீட்டுக்குள்ள அவர்கள் மத்தியில நாம இருக்கணும். அப்பதான் புரியும் ஆண்டவர் எதை பேசிக் கொண்டிருக்கிறார். என் நினைவுகள் இங்கே இருக்குமானால் நிச்சயமா அவர் பேசுகின்ற சம்பாஷணையோ எந்த நேரத்தில் இதை பேசினார் என்பது எனக்கு நிச்சயம் புரியாது. சிலுவையை நீங்களும் நானும் நிச்சயமாய் சுமந்தே ஆக வேண்டும். அது ஒருவேளை அந்த நாட்களிலே இயேசுவானவர் சிறந்த சுமையை போல இருக்க போவதில்லை. சில பாடுகள் நமக்கு சிலுவையாய் தோன்றலாம். நம் தேவ ராஜ்யத்தில் முன்னேறி செல்லக்கூடாதபடிக்கு சில உறவுகள் நமக்கு சுமையாக இருக்கலாம். அல்லேலூயா. சில நன்மை என்று நினைக்கின்ற காரியங்கள் தேவ ராஜ்யத்தில் நம்மை கெட்டி சேர்க்க கூடாதபடிக்கு அது நமக்கு சுமையாக இருக்கலாம். ஆனா இதெல்லாம் சுமந்து கொண்டுதான் தேவ ராஜ்யத்துக்குள்ள நாம் பிரவேசிக்க முடியும். ஆண்டவர் இங்க அழகா சொல்றாருப்பா, ஆகையால் இதோ தீர்க்க தரிசிகளையும் ஞானிகளையும் வேத பாதகரையும் உங்களிடத்தில் அனுப்புகின்றேன். அவர்களில் சிலரை நீங்கள் கொன்று என்ன பண்ணுவீங்க? ஒண்ணு சிலுவையில அறைவீங்க. அவர் யாரை அனுப்பி கொடுத்தார்? யாரை நம்ம கொன்றோம்? ஒரு சிலுவையில கொன்ற 4 சீஷரை பத்தி கொஞ்சம் பார்ப்போமா? நான் ஓரளா தான் சொல்றேன். நான் நேரம் 10 நான் ஓரளா பேச விரும்புகின்றேன். அல்லேலூயா. கிபி 67 முதல் சிஷ்யனாகிய பேதுருவை, அல்லேலூயா, கிபி 67 முதல் சிஷ்யனாகிய ஆண்டவர் சொல்றாரு, தீர்க்க தரிசிகளையும் ஞானிகளையும் உங்களிடத்துல அனுப்புவேன். நான் நீங்க கொண்டு உங்களை சிலுவையில் அறிவீங்கப்பா. அந்த சிலுவை பாடை ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் பேசுறாருக்கும் நம்ம பயந்துடக்கூடாது. அந்த சிலுவையை அவர் ஏற்றுக்கொண்டார், அவர் வெற்றி சிறந்தார், அவர் மறுபடியுமாய் உயிர்த்தெழ போகின்றார். ஒருவேளை பாடுகள் மத்தியிலே பரமனை பார்க்கத்தக்கதாக உங்களுக்கு எனக்கு அவர் போதித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கிபி 67 ரோம் நகரத்திலே தலைகீழாக பிரதானமாய் சொல்லப்பட்ட முதல் சீஷனை சிலுவையிலே அடைத்து சொல்கின்றார்கள். அவரை நிர்மாணப்படுத்துகையிலே அவர் சொல்லுகிறார், ஐயா என சிலுவையில அறிக, என் சிலுவையை சுமக்க வேண்டும் என்று எனக்கு என் நேசர் சொல்லிக் கொடுத்து போயிருக்கிறாரு. நான் சிலுவையில் அறையப்பட போறேன் தீர்க்க தரிசனம் முன்னாடியே எங்களுக்கு அவர் ஜீவனோடு கூட இருக்கின்ற நாட்களிலே ஜீவாதிபதி எங்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டார். இந்த சிலுவையை கண்டு நாங்கள் பயப்படுகின்ற ஆட்கள் அல்ல, சிலுவையை கண்டு அஞ்சி நடுக்க போவதில்லை. நான் ஒரு காரியம் செய்யுங்க, ஆண்டவர் அரைஞ்சது போல என்ன அப்படி அரைஞ்சிடாதீங்க. அவர் கணத்துக்குரியவர், அவர் கணத்துக்குரியவர். அவரை போல நான் அல்ல, நான் மறுதளித்தவன். தேவனுக்கு பிரியமில்லாம மறுதளித்த என்னையும் தேடி என்ன சொல்லுது, நேசிக்கிறாயா நேசிக்கிறாயா என்று என்னை கேட்ட அந்த சத்தம் இன்னே காரணம் நினைக்குது. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும்
நேசியாமல் இருப்பாயா கல்வாரி காட்சிய கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா வானம் பூமி படைத்திருக்கும் மாடினே உன்னை இழந்ததினால் வானம் பூமி படைத்திருக்கும் மாடினே உன்னை இழந்ததினால் பிறப்பிலா என்னை அனுப்பியதால் ஓடி வந்தே மாநிலனாய் பிறப்பிலா என்னை நீக்கிட அனுப்பினதால் ஓடி வந்தே மாநிலனாய் என்னை நேசி அன்னைக்கு பிறந்தவர் கேட்ட அதே கேள்வி தான் உன்னை கேட்கிறாரு கல்வாரி காட்சிய கண்ட பின்னும் கல்வாரி காட்சிய கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா பாவமான பரிசுத்தத்தால் பாவி உன்னை அழைக்கின்றேன் பாவமான பரிசுத்தத்தால் பாவி உன்னை அழைக்கின்றேன் உன் பாவம் யாவும் சுமந்தேனே நான் பாதம் கண்ணில் வேலை பாரவா முன்பாவம் யாவையும் சுமந்தேனே நான் பாதம் கண்ணில் வேலை பாரவா என்னை நேசிக்கின்றாயா என்னை நேசிக்கின்றாயா கல்வாரி காட்சியை தீர்க்க தரிசனமா சொன்ன மாதிரி பேதுருவை ரோம் நகரத்திலே தலைகீழாக சிலுவையிலே அடைந்தார்கள். அந்திரேயாவை கிரேக்க நாட்டிலே கொண்டு சென்றார்கள். அவர் சுவிசேஷம் சொல்லிக் கொண்டிருக்கும் போது அந்திரேயாவை பிடித்து விட்டார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு சிலர்களால் அவர் பிடிக்கப்பட்டார். பிடிக்கப்பட்டு அவரை கொண்டு போய் வடிவ சிலுவையில அடைந்தார்கள். அவர் வேதனைப்படுத்தினார்கள். இந்த சிலுவையில அடைந்து விட்டு அவர்களை கற்களினாலே அடித்து 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 சிலுவை மரணத்தை எல்லா சிஷ்யனும் தெரிந்து கொள்ளணும். ஒருவேளை உணர்வில்லாம நீங்களும் நானும் இருப்போமானால் இந்த வரிகள் உங்களுக்கு தெரிந்தே ஆகும். 3 மணி நேரம் ஆணிகள் கடாவப்பட்ட ஒரு காலின் மீது ஒரு கால் வைத்து தேவ மனிதன் தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஒரு சின்ன அசைவு பெரிய வரி அவருக்கு கொடுக்குது. ஒரு சின்ன அசைவு பெரிய வேதனை சிந்தை வரைக்கும் கொண்டு சொல்கிறது. உணர்வற்றவர்களாய் நாம் இருக்கிறோம். அந்த வலியை தெரியல பிரதர், எனக்கு இந்த மீட்டெடுத்த வலி தெரியல. நீ கர்ப்ப வேதனை பட்டதை காட்டிலும் 100 மடங்கு அதிகமே உன்னை மீட்டெடுத்தது. ஒவ்வொரு நொடி பொழுதும் அந்த வலியை உனக்காக 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 என்று தன் இருதயத்திலே வேதனையை ஏற்றுக்கொண்டவராய் இருந்த போதிலும் என் மகன் எப்படியாவது மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த வலியை தாங்கிக் கொண்டிருந்த அந்த உணர்வு உனக்குள்ளே இருக்குமானால் சிலுவையின் உபதேசம் உனக்கு பைத்தியமா தோன்றாது. வேதம் சொல்லுகிறது, பிலிப்பு துருக்கி நாட்டிலே கிபி 80 அதே மாதிரி சிலுவையில மரணத்தை தழுவினார். துருக்கி நாட்டுல போனாரு. தேவனை அறியாத ஜனங்களா இருந்தாலும் பரவாயில்ல, நேசர் அவர்களுக்கு சொல்லுவேன். அண்ணன் தெற்கு தரிசனமா சொல்றாருப்பா, உங்களுக்கு தெற்கு தரிசிகளை அனுப்புறேன், ஞானிகள் அனுப்புறேன். பைத்தியமா இருந்த உன்னை என்னையும் ஞானியா மாற்றி இன்னைக்கு பரதேசியா தெரிந்து கொண்டிருந்த உன்னை என்னையும் ஊழியக்காரியாய் மாற்றி தேவன் தேசத்துக்குள்ளே அனுப்புகின்றார். தேவ சத்தம் கேட்குதா? தேவ சத்தம் கேட்குதா? பேதுருவ போகலான்னு உங்ககிட்ட பேசிக் கொண்டிருக்கிறார். என்னை நேசிக்கிறியா? என்னை நேசிக்கிறியா? ஆண்டவருடைய சத்தம் கேட்கமானால் துருக்கி நாட்டில் ஒரு மனுஷன் சாவுறான்.
அல்லேலூயா. பிலிப்பு துருக்கி நாட்டிலே கிபி 80 மரணம் அடைகின்றார். அவரையும் கொண்டு போய் சிலுவையிலே அறைகின்றார்கள். மத்தொரு இந்தியாவின் படத்தை முதல்ல இந்தியாவுக்கு வந்தது தோமா இல்ல, மத்தொரு அவர் இந்தியாவின் வட திசை வரைக்கும் வந்துட்டாரு. ஆனா அவருக்கு என்னவோ தெரியல, திரும்பி கடந்து போயிட்டாரு. அவரையும் விடவில்லை. இந்தியாவின் வட தேசம் மட்டும் வந்து சுவிசேஷத்தை அறிவித்த பின்பு அல்போனியாவுக்கு போனார். அங்க போய் அங்க அவரை சிலுவையிலே அவர் தோலை கிழித்து சிலுவையிலே மாற்றினார்கள். நிற்க வச்சு அவர் தோலை என்ன பண்ணாங்க, பிச்சு எடுத்து ஒரு ஆட்டை தோலை உரிப்பது போல உனக்காக எனக்காக ரத்த சாட்சியாய் மரித்தவர்கள் உண்டம்மா. சிலுவையின் மாரத்தை ஒருவேளை நீ அறியாம அந்த நாள்ல ஆண்டவர் அறிய வைக்க விரும்புகின்றார். அவரையும் உனக்காக எனக்காக தோலை உரித்தார்கள். இயேசுவானவரும் ரோம போர் சிலர்கள் கரத்தினாலே சவுக்குகளினாலே அடிக்கப்படும் பொழுது அவர் சதையெல்லாம் விட்டு எறியப்பட்டாரு. அந்த வேதனையை ஒருவேளை மற்றவையோ அனுபவிக்க உணர வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அவருக்கு அந்த மரணத்தை சொல்வதற்காக முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாய் சொன்னாரோ என்னவோ தெரியாது. சிஷ்யர்கள் எல்லாம் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டினாங்க. ஒரே ஒரு சிஷ்யன் மட்டும்தான் சமாதானத்தோடு கூட நித்திரை அடைந்தான். எல்லா சிஷ்யர்களும் ரத்த சாட்சிகளை மறைத்து போனார்கள். இதே இடத்திற்கு கடந்து வந்த தோமாவை ஈட்டியினால் குத்தி தன் குடலெல்லாம் சரிந்து பூமியிலே விழத்தக்கதாக ரத்தம் சிந்தி மறித்து போனார். அவரையும் ஈட்டியில குத்துனாங்க. ஏன்னா விழாவில கை போட்டு பாக்குறேன், ஒரு விழாவில் கை போட்டு பார்ப்பேன் என்று சொன்னபடியினால அந்த விழாவின் ஆழம் எவ்வளவுன்ட்டு தோமாவுக்கு தெரியணும் இல்லைங்களா? அந்த வேதனை எப்படி இருக்க வேண்டும் என்பதை உனக்காகத்தானே அவர் விழாவை கொடுத்தாரு, உனக்காகத்தானே அந்த வேதனையை ஏற்றுக்கொண்டாரு, உனக்காகத்தானே சிலுவையில அத்தனை வேதனையும் அவர் சகித்துக் கொண்டாரு. அல்லேலூயா. இன்னைக்கு பாரமான சிலுவை என்னால சுமக்க முடியல, பிரச்சனைகளை சுமக்க முடியல, இந்த பிரச்சனையை தாண்டி என்னால தேவனை தேடவே முடியலன்னு சொல்லிட்டு உன் சிலுவையை ஒருவேளை உன்னுடைய சுமையை பெரிதென்று நினைக்கின்ற மகனே மகளே, அவர் சுமந்த சுமையை காட்டிலும் நீ சுமப்பது பெரிதல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு 23வது அதிகாரத்தின் 34வது வசனத்திலே, சிலரை கொன்று சிலுவையிலே அறைவீர்கள், அநேகரை கொண்டார்கள், சிலுவையிலே அறைந்தார்கள். எல்லாம் தேவனுக்கு பிரியமானவர்கள் தான். முன்னாடியே ஆண்டவர் சொல்லிட்டாருப்பா, இப்படி எல்லாம் மரணம் வரப்போதுப்பா, நான் அனுபவித்ததை போல ஒருவேளை நான் வேதனையை பட்டதை போல நீங்களும் வேதனை பண்ணலாம். ஆனா மற்றவர்கள் வேதனைப்படக்கூடாதபடிக்கு அவர்களை மீட்டெடுக்க வேண்டியது உங்களுடைய என்னுடைய பொறுப்பாய் இருக்கிறது. ஆகையால் இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேத பாரகரையும் உங்களிடத்தில் அனுப்புகின்றேன். அவர்கள் சிலரை கொண்டு சிலுவையிலே அறைவீர்கள், சிலரை ஆலயங்களிலே வாரினாலே அடித்து ஊருக்கு ஊர் என்ன பண்ணுவீங்க? அல்லேலூயா. நீ சிலுவை தானத்துக்கு கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளையே, ஒரு நிமிஷம் நினைச்சு பாரு. நீ மீட்கப்படத்தக்கதாக எத்தனையோ அடிகளையும் எத்தனையோ வேதனைகளையும் எத்தனையோ சிலுவைகளையும் அநேக தாசர்கள் சுமந்திருக்கிறார்கள். இந்திய தேசத்திற்கு இயேசு என்ற சிலுவையை சுமந்து கொண்டு வந்த தோமா என்பவர் இல்லை என்றால் இன்று இந்திய தேசம் ரட்சிக்கப்பட்டிருக்காது. அவர் தன்னுடைய காரியத்தை பெரிதா என்னல ஒருவேளை சந்தேகத்துக்குரியவர் என்று சொல்லியிருக்கலாம். தோமா 3 முறையும் ஒருவேளை அந்த காரியம் வேணாம் போது ஆண்டவரின் சிலுவை காட்சியை மறுபடியும் கண்டார். ஆண்டவரை நீங்க சுமக்காதீ, ஆண்டவரை நான் சுமக்கிறேன். இந்திய தேசத்திற்கு தன் எல்லா காரியத்தையும் இழந்தவராய் தேவனுடைய சிலுவையை சுமந்து கொண்டு வருகின்றார். ஏன்னா சிலுவை உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயும், அல்லேலூயா, விசுவாசிக்கிற நமக்கு அது ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவ பலனாய் இருக்கிறது. ஆண்டவர் தன் மரணத்துக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்றாரு. மத்தேயு எழுதின 26வது அதிகாரத்தில் என்னோட திருப்பிக் கொள்ளுங்க. 2வது வசனம் சொல்கிறது, வாசிங்கம்மா. 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன்
ஒப்பு கொடுக்க. எப்ப ஆண்டவருக்கு நடக்க போற சிலுவையில நான் மரணம் வரப்போகின்றது என்பதை மரணத்திற்கு முன்பாகவே சீசர் எல்லோருக்கும் சொல்றாரு. எங்க சொல்றாரு தெரியுங்களா? நீங்க இன்னொரு ரகசியத்தையும் தேவன் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அவர் மரணம் அநேகரை எழுப்பி கொடுத்தது. மனம் மாறாதபடிக்கு வாழ்ந்தவர்களை எல்லாம் மனம் மாறச் செய்தது. எதையும் இழக்க மாட்டோம் சேர்த்து வைத்திருந்தவர்களாம் தேவனுக்காக எதையும் இழக்க நான் ஆயத்தம் என்று சொல்லத்தக்கதாக சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கத்தக்கதாக தேவனுடைய சத்தம் அந்த வீட்டுக்குள்ளே துடித்துக் கொண்டே இருந்தது. அழுகையோடு ஒரு மகன் விபச்சாரி என்று கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டவனும் அந்த இடத்துல நின்று கொண்ட அந்த காரியத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, இன்னும் 2 நாள் நீங்க மறிச்சு போக போறீங்களா? ஆண்டவரே, என் இடத்துல சிறந்தது எது இருக்குது அதை தேட போறேன். ஆண்டவர் மரணத்திற்கு முன்பாகவே மகிமைகளை இருக்கும் போது அதை கொடுப்பதற்காக நான் ஒரு காரியத்தை செய்ய போறேன். என் இடத்துல இருக்கிற சிறந்ததை கொண்டு வந்து என் நேசனுக்கு கொடுக்க போகின்றேன் என்று அந்த சம்பவம் நடந்து கொண்டிருந்த வேளையிலே ஆண்டவர் இந்த காரியத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். மார்க்குக்கு எழுதின நிருபத்துல 14வது அதிகாரத்துல 3வது வசனத்திலிருந்து வாசிக்க பார்க்கலாம். மார்க்குக்கு எழுதின நிருபம் 14:3 வாசிப்பா சத்தமா. அவர் பெத்தானியாவிலே குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டிலே என்ன பண்ணி கொண்டிருந்தாரு? போஜன பந்தி இருக்கையில ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவன் சிரசின் மேல ஆண்டவர் இந்த காரியத்தை பேசிக் கொண்டு இருக்கிறார். இன்னும் 2 நாள்ல சிலுவையின் மரணத்துல என்ன ஒப்பு கொடுக்க போறேன். அந்த அம்மாக்கு அந்த காரியம் தாங்க முடியல. ஆண்டவரே, பாவத்துல இருந்து என்ன மீட்டெடுத்தது நீதான் ஆண்டவரே. இன்னைக்கு என்ன பாவின்னு சொன்னங்க மத்தியில நிக்க வைத்திருப்பது நீதான் ஆண்டவரே. நீ மறித்து போக கூடாது ஆண்டவரே. உன் மரணத்துக்கு முன்பாக என்னிடத்துல சிறந்ததாக இருப்பதை கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்று கடகடன்னு வீட்டுக்கு ஓடுனாங்க. அவர்களிடத்துல சிறந்ததை எடுத்தாங்க, கொண்டு வந்து தேவனுடைய பாதத்துல ஊற்றினாங்க. நடக்கிற காரியம் என்ன தெரியுங்களா? அவர் பெத்தானியாவிலே குஷ்டரோகியா இருந்த சீமோனின் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையிலே ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல ஊற்றினார்கள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ள விசனம் அடைந்து இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானே, இதை 300 பணத்திற்கு அதிகமாக தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே என்று சொல்லி அவரை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவரை விட்டு விடுங்கள், ஏன் அவரை தொந்தரவுப்படுத்துகிறீர்கள்? நல்ல கிரியை செஞ்சாப்பா. நான் உயிரோடு இருக்கும் போது எனக்கு பிடித்த ஒரு வாசனையை எடுத்து வந்து என்னிடத்தில் கொடுத்தார். அந்த வாசனை அவனுக்கு ரொம்ப பிடிச்ச வாசனை. அந்த வாசனையை அறிந்த ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்துல நல்ல கிரியை செஞ்சா, என்னிடத்துல நல்ல கிரியை செஞ்சா, ஒருவனுக்கு பிடித்த காரியத்தை நீங்க செஞ்சு பாருங்களேன், அது அவர் புகழ்ந்துனே இருப்பாரு. ஆண்டவருக்கு அந்த வெள்ளைக்கல் பரணி அந்த வாசனை ரொம்ப பிடிக்கும். அதை அறிந்த மகள் தன்னிடத்துல சிறந்தது தான் இருக்குது. ஆண்டவர், எனக்கு காட்டிலும் உங்களுக்கு பிடித்ததை உங்களிடத்துல கொடுப்பதுதான் முக்கியம். உயிரோடு இருக்கும்போதுதான் நம்ம செய்த ஒரு காரியம் இன்னைக்கும் பேசப்படுது. அவர் அது மட்டும் இல்ல, இன்னொரு காரியத்தையும் சொல்றாங்க. யோவானுக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்துல என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. யோவானுக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்தில் 3வது வசனத்திலிருந்து வாசிங்கம்மா. அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தை ஒரு ராத்திரி கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதத்தில் பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினாலே நிறைந்தது. அந்த வாசனையை தான் பரிமளம் சொல்லுவாங்க. அது இயேசுக்கு ரொம்ப பிடிச்ச வாசனை.
ரொம்ப சிறந்த வாசனை. அது எப்படியும் அந்த அம்மா தெரிஞ்சிருச்சு. 2 நாள்ல என் நேசர் என்னை விட்டு போறதுக்கு முன்னாடி என்னிடத்துல இருக்கிறத சிறந்ததை என் நேசருக்கு நான் கொடுப்பேன். அல்லேலூயா. அது அவரை மட்டும் சந்தோஷப்படுத்தல, அந்த அறையில் இருந்த எல்லோரையும் சந்தோஷப்படுத்தது. ஒரு சிலரே துக்கப்பட்டார்கள், அவர்கள் நான்கு கொண்டு செத்தும் போனார்கள். அல்லேலூயா. இந்த சம்பவத்தால பேசிக் கொண்டிருக்கிறப்பா சிலுவையும் உபதேசத்தை குறித்து அந்த வீட்டில் சம்பாஷணை நடந்து கொண்டிருக்கிறது. அதை கேட்டுக் கொண்டிருந்த மகளுக்கு ஒரு காரியம் குறிச்சது. என்ன 2 நாள் தான் இருப்பாரப்பா, 2 நாள்ல சிலுவையில் ஒரு பெரிய மரணம் வரப்போகின்றது. அந்த மரணத்திலே அவர் தன்னையே ஒப்பு கொடுக்க போகிறார். எனக்காக எல்லாவற்றையும் இழக்க போகின்றவருக்கு என்னிடத்துல இருக்க சிறந்ததை இழக்க ஆயத்தம். இன்னைக்கு நம்ம அதை செய்ய மாட்டோம். என்னை காட்டிலும் அதிகமா மகளை நேசிப்ப, மகனை நேசிப்ப, கணவனை நேசிப்ப, உன் மனைவியை நேசிப்ப, உன் உறவுகளை நேசிப்ப, ஆண்டவர் அதிகமா நேசிப்பேன்னு கேட்டா இல்ல. சொல்லிடலாம், வாயாலவனா சொல்லுவீங்க, ஆண்டவர் அதிகமா நேசிக்கிற பிரதர். அவங்க செய்கையில காட்டினாங்க, ஆண்டவரை என்ன காட்டிலும் என்னிடத்துல சிறந்தது மட்டும்தான் ஆண்டவரை, அதை காட்டிலும் நீங்க எனக்கு முக்கியம் ஆண்டவரை, அது உங்களை சந்தோஷப்படுத்தட்டும் இந்த நொடி பொழுதுல. அல்லேலூயா. வெள்ளைக்கல் பரணி அந்த நாள்லயே அந்த 1 கிராமே கிட்டத்தட்ட 300 வெள்ளி காசுனா கிட்டத்தட்ட 9,000 ரூபாய்க்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி விற்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு அதனுடைய விலை இந்த உலகத்தையே வாங்கத்தக்கதாக கூட இருந்திருக்கலாம். அப்படியாப்பட்ட காரியத்தை நேசருக்காக நான் எதையும் இழக்க ஆயத்தம். அதனால ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? வாசிங்கம்மா. அப்பொழுது மரியா விலையேற பெற்ற களங்கமில்லாத நரதம் என்னும் தைலத்தில் ஒரே ஒரு ராத்தம் தான் கொண்டு வந்தாங்க. ஒரு ராத்தம் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி, நல்லா புரிஞ்சீங்க, ஒரே ஒரு ராத்தம் தான் கொண்டு வந்தாங்க. அது என்ன பண்ணாங்க? அவர் பாதத்துல பூசினாங்க, தலைமயிரால தொடச்சாங்க. இந்த ஒரு காரியம் அந்த இடம் முழுவதும். ஒரு குஷ்டரோகி வீட்டையே மணக்க செய்து விட்டதம்மா. வந்த எல்லாருடைய இருதயமும் சந்தோஷம் தாங்க முடியல. அந்த வாசனை அப்படியேப்பட்ட வாசனை. அதனாலதான் ஆண்டவர் அந்த மகளுக்கு சாட்சி கொடுக்கிறாரு. என்ன பண்றாரு? இந்த அம்மா என்கிட்ட நற்கிரியை செய்திருக்கிறாங்க. நல்ல கிரியினால என்ன பண்ணிருக்காங்க? எல்லாத்தையும் நீதான் எனக்கு முக்கியம் என்பதை அங்கே சொன்ன அந்த சகோதரியை என்றும் அவர் மறக்க விரும்பவில்லை. மறைத்து போக போறேன், மரணத்துக்கு அப்புறம் நீ எதை செஞ்சாலும் அதை ஆண்டவர் பார்க்கறது இல்லை. ஒருவேளை நம்ம உறவுக்காரங்க பார்ப்பாங்க, நம்ம மரணத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? அழுது புலம்பி ஆர்ப்பாட்டம் பண்ணி ஐயோ அம்மானு கத்தி எல்லாத்தையும் மனுஷன் பார்ப்பான். ஆனா ஆண்டவர் பார்க்கறது இல்லை. ஆண்டவர் ஒண்ணு பார்க்கறாரு, நான் ஜீவனோடு கூட இருக்கும் போது நீ எனக்காக என்ன செய்ய போற? ஜீவன் தந்தவருக்காக நீ என்ன செய்ய போகின்றா? அதை பார்த்தாரு அந்த அம்மா. உடனே போச்சு, சிறந்தது ஆண்டவரே, என்னிடத்துல இருக்கிறது சிறந்ததுதான். அதை எதாக இருக்கட்டும் ஆண்டவரே, உண்மை காட்டிலும் இனி என் வாழ்க்கையில சிறந்தது கிடையாது. இந்த பாவத்திலிருந்து மீட்டெடுத்து எனக்கு பரிசுத்தமாய் நடத்தினவரை நான் இந்த இடத்திலே ஒரு நிமிடமாவது சந்தோஷப்படுத்துவேன் என்று அந்த துக்கத்தையே சந்தோஷமாய் மாற்றுகின்ற சம்பவம் அந்த இடத்துல நடந்தது. ஆண்டவர் அந்த துக்கமுகமா இருக்கிறாரு, துக்கமா சொல்லிக் கொண்டு இருக்கிறாரு. சிலுவையில 2 நாளா மறிக்க போறான், இன்னும் 2 நாள் தான் இருக்குது. துக்கத்தை கொஞ்ச நேரத்துல சந்தோஷமா மாற்றக்கூடிய தருணம் எனக்கு கிடைக்குமானால் அதை செய்ய நான் ஆயத்தம் என்று வீட்டுக்கு ஓடின மகள் பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவர் பாதத்திலே ஊத்தி அதை தன்னை தலைவயினால் தொடைத்த போது அந்த வீடு முழுவதும் வாசனையாய் நிறைந்தது. சிலுவை உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றும். ரட்சிக்கப்பட்ட அந்த மகளுக்கு ஒரு காரியம் கொஞ்சம், ஆண்டவரை இதை காட்டினம் வேற எதுவுமே கிடையாது ஆண்டவரை, உன்னுடைய சிலுவையை நீ சுமப்பதை போல எங்களையும் சுமக்கத்தக்கதாக எங்களை வழி நடத்தின உன்னுடைய சிந்தைக்காய் நன்றி என்று சொல்லி தன்னிடத்தில் இருந்த சிறந்ததை கொடுத்து விட்டாள். வேதம் சொல்கிறது. அப்படியே தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் வாசனையினாலே நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்திற்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாம்
கொடாமல் போனது என்ன என்றான். அவன் தரித்திரனை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் என்னவாயிட்டான். ஆண்டவர் நல்லா தெரியும். அல்லேலூயா. அவருக்காக யார் செயல்படுவாங்கன்னு தெரியும். அவருக்காக யாரு பேசுவாங்களோ நல்லா தெரியும். முன் வருகின்றவரை அறிந்திருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. இழப்பதற்காக துணிகின்றவர்களை ஆண்டவர் தேடுகின்றார். என்னத்துல சிறந்த இருக்குது இழக்கிற யாருக்காக? நேசருக்காக. அல்லேலூயா. வாசிக்கின்றது. அவன் திருடனானபடியினால் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனாய் ஆனபடியினால் இப்படி சொன்னான். அப்பொழுது இயேசு, இவரை விட்டுவிடு, என்ன அடக்கம் பண்ற நாளுக்காக. அல்லேலூயா. நல்ல புரியும். அந்த வசனம் அழகா சொல்லும். என்னை அடக்கம் பண்ணும் இவரை விட்டுவிடு, இவரை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக. இத என்ன பண்ணிருந்தா? இப்போ நமக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் மரிக்க போறாரு. அப்ப கொடுக்கலாம்னு நினைச்சுக்க. நீங்க ஜீவனோடு கூட இருக்கும் பொழுது இதை நான் கொடுக்க ஆயத்தம். எதை தேவன் நமக்கு வெளிப்படுத்திட்டாரு? இவ்வளவு நாள் பாவின்னு சொன்னவங்க நீங்க தேவனுடைய மரணத்தை தெரிஞ்சு கொண்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் நேசருக்காக எதையும் இழக்க நான் ஆயத்தம். ஆனா அந்த அம்மா அதோட நிறுத்தி இல்ல. அதிகாலையில எழுந்து ஆண்டவர் சொன்னாரு, அன்னைக்கு இந்த வாசனை அவருக்கு பிடிக்கனாரு, சரலத்து பேர் இந்த வாசனையை நான் ஊத்துவேன். அத்தோட விட்டு இல்ல, அத்தோட நிறுத்தி இல்ல. அதிகாலையில எழுந்தாங்க. யாரும் பார்க்கலாம் பரவாயில்ல, என் நேசரை பார்க்க நான் ஆயத்தம். என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. உம்மை நினைவு என்னாலும் ஏற்குதையா. உம்மை நினைவு என்னாலும் ஏற்குதையா. என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நேசிக்கின்றேன் உம்மை தானையா. உமது இரத்தத்தால் என்னை மீட்டு நன்றி இயேசுயா. உமது இரத்தத்தால் என்னை மீட்டு நன்றி இயேசுயா. உங்கள் அன்பாலே எங்கள் உள்ளம் கவர்ந்து இனி நான் எல்லாமே. உங்கள் அன்பாலே எங்கள் உள்ளம் கவர்ந்து இனி நமக்கு தெரிஞ்சிச்சு. இனி நாளல்ல, உங்க அன்பு என்ன கவர்ந்துச்சு ஆண்டவரே, உங்க அன்பு என்ன கவர்ந்துச்சு ஆண்டவரே. என்னிடத்துல சிறந்தது வேண்டாம், இனி நான் அல்ல எல்லா நீரே. ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்துல 6வது வசனம் சொல்லுகிறது. என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. ரோமருக்கு எழுதின நிருபம். நாம் இனி பாவத்துக்கு என்ன பண்ணாதீங்க. இனி பரிமளத்தை பூசிட்டு இருக்காத. நீ வாசனை வேற எங்கேயோ சிந்த விடாது. அது தேவனுக்குரிய வாசனையா இருக்கிறது. உன்னை தேவன் தெரிந்து கொண்டது நீ மற்றவர்களுக்கு நற்கந்தமாய் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அல்லேலூயா. நீ தேவனண்டையில அநேகரை அழைத்து வந்து தேவனிடத்தில் சேர்ப்பதற்காகத்தான். ஒருவேளை அன்னைக்கு இருந்த மரியா
தன்னிடத்துல இருந்த சிறந்ததை கொடுத்துட்டா நீங்க எதை கொடுக்க போறீங்க என்பதை நீங்க தான் யோசனை பண்ணிக்கணும். நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷனை அவரோடு கூட எங்க அறையணும்? சிலுவையிலே அறையப்பட்டதென்று. அல்லேலூயா. எங்க அறையணும்? சிலுவையில் அறையுங்க. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரை அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே என்ன இருக்க? அறியாதிருக்க. அல்லேலூயா. இங்க இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் வேற எதையும் நான் அறிவிக்க வரல. நீங்க அறிந்து கொள்ளத்தக்க வேண்டும் என்று அதை மட்டுமே சொல்ல கடந்து வந்தேன். அவருடைய சிலுவையின் பாடுகள் உன்னை மாற்றினோம். அவருடைய சிலுவையின் பாடுகள் உன்னிடத்தில் சிறந்தது எதுவானால் ஆண்டவரே எல்லாத்த காட்டில நீதான் உயர்ந்தவர். அல்லேலூயா. உன்னை மாத்தி ஆண்டவருடைய ஒப்பு கொடுத்த ஆண்டவரே எல்லாத்த காட்டிலும் நான் பார்க்கிற என் பார்வைக்கு மேன்மையாய் தோன்ற எல்லாத்தையும் காட்டில ஆண்டவர். அந்த அம்மா ஒருவேளை அந்த காரியத்தை வீட்டுல ஒழிச்சு வச்சிருந்திருக்கலாம். அந்த வார்த்தை, அவருடைய அன்பின் வார்த்தை அந்த இருதயத்தை தொட்ட போது உடனே வீட்டுக்கு போனாங்க. ஆண்டவரே எனக்கு சிறந்தது வேண்டாம் ஆண்டவரே, என் சிறந்தவர் நீர் ஆண்டவரே. ஒரு நாள் அங்க வரும்பொழுது இங்க மட்டும் இல்ல, பரலோகத்திலே சாட்சி கொடுப்பாரு. 2000 வருஷம் அந்த அம்மா குறிச்சு பேசிக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா எங்க இன்னும் சம்பவம் வந்ததுன்னா தெரியாம பேசிக் கொண்டு இருந்தோம். இன்னைக்கு சம்பவத்தை பார்த்துட்டோம். குஷ்டரோகி வீட்டில ஒருவேளை எல்லாராலும் வேசி வேசின்னு சொல்லப்பட்ட மகளை ஆண்டவர் அவருடைய சிஷியாய் மாற்றி விட்டார். அந்த அம்மா செய்த ஊழியங்கள் அநேகரால் பேசப்பட்டதாம். அந்த அம்மாவை குறித்து அநேகரால் பேசப்படத்தக்கதாக அந்த நாளில் சம்பவமும் நடந்தது. ஆண்டவருடைய அன்பின் வார்த்தை பிரதானமானதை அந்த மகளை மட்டும் இல்ல, அந்த அறையில் உள்ள எல்லாரையும் அந்த நறுமண வாசனையை முகரச் செய்தது. அதை ஆண்டவர் இருதயத்தை சந்தோஷத்துக்குள்ளாக நடத்தினபடினால ஆண்டவர் சொல்றாரு, இந்த மகளை குறிச்சு இந்த சுவிசேஷம் எங்கெங்கெல்லாம் பேசப்படுமா அங்கெல்லாம் இவங்களை குறிச்சு பேசுவாங்க. என்ன ஒரு நிமிஷம் சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சபடினால இந்த மகள் வாழ்நாளெல்லாம் சந்தோஷப்படுவது மட்டும் அல்ல, இந்த மகளை குறிச்சு பேசுகின்ற எல்லோரும் சந்தோஷப்பட வேண்டும். அந்த அம்மாவை வேசினி யாரும் சொல்ல மாட்டாங்க, மகள் தான் சொல்லுவாங்க. ஆண்டவருக்கு உகந்ததை செய்த வாசனை திரவத்தை கொடுத்த தன்னிடத்திலிருந்து சிறந்ததை இழந்துவிட்டாலும் பரவாயில்லை, என் நேசருக்காக எதையோ இழக்க ஆயத்தம் என்று நினைத்தவர்கள். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிப்போம். அவன் சரீரத்தில் இருந்தானோ ஒரே நிமிஷம் சரிமா 2 கொரிந்தியர் 12:4 வாசிக்கும். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறிய தேவன் அறிவார். செய்கின்ற காரியத்தை எல்லாம் தேவன் அறிந்து கொண்டிருக்கிறார். நீ உண்மையா செயல்படுவாயானால் தேவன் அதையும் அறிவார். உன் ஒப்பு கொடுத்த தேவனுக்கு பிரியமா இருக்கணும். கலாத்தியர் 2வது அதிகாரத்தில் 20வது வசனம் சொல்கிறது. என்னோட கூட திருப்பி கொடுங்க. கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இன்னும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல. அல்லேலூயா. ஒருவேளை நம்ம மகள் சொல்லுப்பா, 2 நாள் கழிச்சு கிறிஸ்து அறையப்பட்டாலும் அவரோடு கூட நானும் அறையப்பட்டேன், இன்னைக்கு அவரை வாசனையை மாத்திட்டேன், இனி நான் அல்ல அவரே. எல்லா தேவ சமுத்திர தலைகளை தாழ்த்தி ஆண்டவரே என்னை தாழ்த்துகின்றேன். ஆண்டவரே இதை தரமட்டமா ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, சிலுவை உபதேசம் கட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றலாம். ரட்சிக்கப்பட்ட நமக்கோ கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்திலே பிழைத்திருக்கிறேன், என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மையே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த அன்பாலே இந்த உள்ளம் கவர்ந்தீர், இனி நான் அல்ல
எல்லாம் நீரே எல்லாம் சொல்லுவோம். அது ஒரே ஒரு அடியை மட்டும் பாடி எங்கள் உள்ளம் கவர்ந்தி இனி நாளல்ல எல்லாம் நீரே உள்ளம் கவர்ந்தி இனி நாளல்ல எல்லாம் நீரே துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. உம்மையால் சொல்லலாம். உள்ளவரை உம்மை நேசிப்பேன். கடைசியா தான் செஞ்சாங்க. கடைசி நாடுகள் வரைக்கும் தேவனுக்காக வாழ்ந்தாங்க, தேவனுக்காக மறித்து போனாங்க, பேசப்பட்டிருந்தாங்க. ஆண்டவருக்கு எதை சிறந்தது நீ கொடுக்க போற? ஆண்டவர் உன்னை பார்க்கிறாரு. அவர் சத்தத்தை கேட்டு இருக்கிற மகளை, மகளுக்கு நல்லா கிட்ட இருக்கிற நரதம் இருக்கிற இந்த பரிமாண தைவம் ஆண்டவருக்கு பிடிக்கும், இந்த வாசனை அவருக்கு பிடிக்கும், உண்மையும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருவேளை இந்த இடத்துல நீ சொன்னா அதை என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீ முன்ன காட்டிலும் அதிகமா ஒருவரையே நேசிக்க மாட்டேன். ஒரு அந்த இடத்துல ஒப்பு கொடுத்துறதோ நீ கடந்து போகணும். நீ ஒப்பு கொடுக்கறதுனால ஆண்டவர் உன்னை கேட்க போறது கிடையாது. நான் ஒரு மகளுடைய வாழ்க்கையை தேவன் மாற்றினார், அவங்க பேச்ச மாத்தினார், நடக்க மாத்தினார். அவங்க பிற்காலத்துல சொல்றாங்க, அவங்க நல்ல சுவிசேஷிகையா இருந்தாங்களாம், அநேக ஆத்துமாக்களை தேவன் அடைவுல கொண்டு வந்தார்கள். ஒரு நாள் நீங்க நானும் போசலாம் அதே பரிமள தைலத்தை அவர்கள் கரத்துல கொடுத்து ஆண்டவர் பரலோக வாசல் அவர்களை நீ வைப்பாரு. அந்த மகளை நம்ம பார்ப்போம். ஆனா அன்னைக்கு அடையாளமா ஆண்டவர் நம்ம இடத்துல நீ எனக்காக எதை கொண்டு வந்திருக்கிறார், நீ எனக்காக எதை கொண்டு வந்திருக்கிற இல்ல ஆண்டவரே. பூமியில நம்ம ஆடுற காலம் என் பிள்ளைகள் மேல அதிக அன்பு கொண்டு உன்னை யோசிக்க மறந்துட்ட ஆண்டவரே. என் கணவன் மேல அதிக அன்பு கொண்டு உன்னை யோசிக்க மறந்துட்டேன். என் மனைவி மேல அதிக அன்பு கொண்டு உன்னை யோசிக்க மறந்துட்டேன் என்று சொல்வாயோ? அல்லது பரிமள தைலத்தை கொண்டு வந்து எதை காட்டிலும் நீதாண்டவரை எனக்கு சிறந்தவர், என் வாழ்க்கையை மாற்றி உனக்காட்டிலும் இந்த உலகத்துல யாரும் சிறந்தவர் இல்லை, என் மனவாளன போகல நினைச்சு உனக்காக அந்த பூமியில இருக்கிற நாட்கள் எல்லாம் சாட்சியா வாழ போறேன், சிலுவையை சுமந்து கொண்டு உன் பின்னே வரப்போகின்ற ஆண்டவரே என்று சொல்ல போகின்றாயா? சிலுவை உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா தோன்றும். ரட்சிக்கப்பட்ட உனக்கோ எனக்கோ அது தேவனுடைய நலனாய் இருக்கிறது. அதை தாழ்த்து கொண்டு ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்க நரதம் என்ற பரிமளத்தை வெள்ளைக்கல் பரணியின் வாசம் வீட்டை மணக்க செய்த பரிமள தைலத்தை ஒரு மகள் கொடுத்தது போல ஒரு பரிமள தைலத்தை அங்க தேவனுடைய இருதய சந்தோஷத்துக்குள்ளாக போயிடுச்சு. அவர் செய்த நற்கிரியை தடுக்காத நல்ல கிரியை என்னிடத்தில் செய்தார் என்று சொல்கின்றார். மனுஷனுக்காக செய்யக்கூடாது, மத்தவங்க பார்க்கறவங்க செய்யக்கூடாது, தேவனுக்காக செய்ய விரும்பினால் ஆண்டவரை பார்த்து சொல்வார், அவர் என்னிடத்தில் நற்கிரியை செய்தார் என்று உனக்கு சாட்சி கொடுப்பார். நன்றி செலுத்துகிறார். கர்த்தருக்காக எங்களை தாழ்த்துகின்றோம். உடைத்து விடுகின்ற ஆண்டவர் உருவாக்குங்க.
அந்த வாசனையா இருக்கத்தக்கதாக எங்களை பயன்படுத்துங்க. உன்னை காட்டில எதையும் அதிகமா நேசிக்க கூடாது, உன்னை காட்டில எதையும் அதிகமா பார்க்க கூடாது, உன்னை காட்டில அதிகமா எதற்கும் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. எங்களை தாழ்த்துக் கொண்டு தலை மட்டுமாய் மேற்பொடச்ச குருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளுங்கள். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இவரும் சேர்ந்து பரத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி பரிசுத்த ஆவியினிடத்தில் ஒப்பு கொடுத்து முழு இதயத்தோடு முழு ஆத்துமோடு முழு பலத்தோடு சொல்லுமா, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்நிய ஐக்கியமும் வழிநடத்தும் துணைய பாதுகாப்பும் சமாதானமும் இன்னும் சதா காலங்களிலும் நம்மோடும் அநேக பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.